வந்து ஒன்னொன்னா எடுத்துன்னு ஒன்னொன்னா போகணும். அதுல வேடிக்கையை பாரு, அத்தனையும் எடுத்துனது அந்த லீடர் குரங்கு மட்டும் தொடவே இல்லை பாரு அப்படின்னு. லீடர்னா எப்படி இருக்கணும்னு சொல்லித்தரதான். இப்ப இருக்கிற லீடர் மாதிரி இல்லை, தலகீழ கூடையோட அவர் தான் எடுத்துன்னு போனோம் சொல்லித்தருது. இந்த குரங்கு தான் இல்லை, ஜீவராசிகள்ல எறும்பு, காக்கா, நாய், இப்படி வரிசையா சொல்றா. அந்த எறும்பு போற அழகை பார்த்தாலே அப்படி இருக்குடா. அது லைன் போட்டுன்னு போறதே பார்த்தா என்ன அழகா இருக்கு. ஒன்னானும் பாதை தப்ப மாட்டேங்கிறது. அது லீடர் எறும்பு எங்க போறதோ அழகா எல்லாம் அப்படியே போறது. அதுல நீங்க கவனிச்சு பார்த்தேன்னா தெரியும். பெரியவா இதெல்லாம் உட்காந்து ஆச்சரியமா இருக்கும். இந்த வெட்டி பொழுது போறாப்புல அது பொழுது போகாத இதெல்லாம் அவருக்கு கவனிக்க எங்க டைம் இருந்ததுங்கிறாப்புலையும் இருக்கும். போச்சுன்னா ரெட்டை சாரி போச்சுன்னா எறும்பு என்ன பண்ணும், கிடுகிடுன்னு எந்த இடத்தையாலும் ஆகாரம் இருந்ததுன்னா வரிசையா ஒரு லைனா போகும். திரும்பி இன்னொரு லைன்ல அது வாயில வெள்ளை வெள்ளையா துளி பொறிக்கிட்டு இப்படி ஓடிடும். அதுல நீங்க கவனிச்சிருந்தேன்னா தெரியும், ஒரோட ஒன்று ஒரு எறும்பு இன்னொரு எறும்பை போய் என்னமோ டச் பண்ணிட்டு என்னமோ போகும். அது என்னமோ கம்யூனிகேட் பண்றது. இதெல்லாம் கவனிப்பா பெரியவா. அப்படி சொல்லித்தருது. காக்காவை பத்தியோ எப்படி லயன்னா போகணுங்கிறதுக்கு எறும்பு சொல்லித்தருது. காக்கான்னா அது நீ ஒரு காக்காய்க்கு துளி சாத்த போட்டா நீ போடுறதே துளி தான் போடுற, இருந்தாலும் அது உடனே லவக்கு லவக்குன்னு கதவை சாத்தி நீ சாப்பிடல. எல்லாரும் இப்படி குடிப்பாளே, அப்படி இல்லை இல்லை. அது எல்லாருக்கும் உடனே கூப்பிடுறது. பந்து மித்திராள்லாம் வா 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 வான்னு. கடைசியில கூப்பிட்ட காக்காய்க்கு ஒரு பருக்கையானு கிடைச்சிருக்குமோ தெரியாது போறது. அதுதான் தனக்கு மிஞ்சி தான தர்மம் அப்படின்னு. அதுக்கு கூட கிடைக்குமா? அதுக்கு அந்த யோஜனை பண்ணித்தான். நாமளா இருந்தா பண்ணிக்குமா? இவர் தனக்கு மிஞ்சி தான தர்மத்துக்கு வியாக்கியானம் வேற. அதான் சொல்ல, தனக்கு மிஞ்சி தான் தான தர்மம்னு சொல்லியிருக்க. அதனால நமக்கு வச்சுன்றது போக தான் மீதிய தானம். உனக்கு வச்சுட்டு என்னைக்கு மீறும்? இங்க இருக்கிற பேங்க் எல்லாம் போட்டு, சுவிஸ் பேங்க்ல போட்டு, இருக்கிற பேங்க் எல்லாம் போட்டு, பேங்க் தான் மிச்சம் இல்லை, எல்லா பேங்க்லையும் போட்டாச்சு. இவன் என்னைக்கு மிஞ்சிருது? அப்படின்னா அதுக்கு பெரியவா வைக்கணும். தனக்கு மிஞ்சின்னா தன்னோட சக்திக்கு மீறி தான தர்மம் பண்ணும். உனக்கு 5 ரூபா தான் கொடுக்க முடியுமா, இன்னைக்கு 10 ரூபா கொடு, ட்ரை பண்ணு. அக்கா கடன் வாங்க வேணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி தன்னோட சக்திக்கு மீறியும் தான தர்மம் பண்ணணும் அப்படிங்கிறத அப்படியும் இன்டர்பிரட் பண்ணிக்கலாமோ இல்லையோ, அதுக்கு சொல்வா. இப்படி எதை விஷயத்தையும், உலகத்துல பல விஷயங்கள் இருக்கு, எதை பார்த்தாலும் அதுல கத்துக்கிறதுக்கு நிச்சயம் விஷயம் இருக்கு. அந்த ஆர்வத்தோட பார்த்தோம்னா கத்துக்கலாம். அதுதான் அவ சொன்னா. எய்தாப்பிலேயே கல்லு பிள்ளையார் மாதிரி பெரிய ஞானி பரமேஸ்வரனே மொட்டையடிச்சு எய்தாப்புல வந்து நின்னான்னாலும் நீ வாங்கிக்கணும்னு பாத்திரத்தை தூக்கின்னு போலன்னா அவர் எதுலதான் போடுவார்? அந்த தாபம், அந்த ஆசை, ஞானத்தை அடையணும், ஞானத்தை அடையணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. நீ என்னதான் டியூஷன் வச்சு, என்னதான் பிரமாதமான ஸ்கூல்ல ஃபீஸை கட்டி யூனிஃபார்மை போட்டு குழந்தைய கொண்டு உட்காத்தி வச்சாலும் மார்க் வாங்குறதுங்கிறது எப்போ வரும்? அவனுக்கு அதுல புத்தி போய் லயிச்சு படிச்சு பரீட்சை எழுதினா தானே மார்க் வரும், ரிசல்ட் வரும். நான் இத்தனை செலவழிக்கிறேன் படிக்கவே மாட்டேங்கிறதுன்னா செலவழிக்கிறத நிறுத்து. அதனால அந்த விளைவு, அந்த ஆர்வம் இருக்கணும். பாகவதம் பண்றா, சப்தாகம் பண்றா அப்படின்னா யாருக்கு வர முடியும்? இதை வரணும், ஏதோ கேட்கணும், தெரிஞ்சுக்கணும், ஏதானும் நம்மளும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தால்தான் வர முடியுமே வழிய இல்லையா ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீரியல்லாம் பார்த்துன்னு உட்காந்துருக்கலாம். அநியாயமா போறது 7 நாள். அப்படிதான் தோணும். அதனால இந்த கத்துக்கிறது அப்படிங்கிறது எப்போ முடியும் அப்படின்னா, கத்துக்கிறவனுக்கு அந்த தாபம் இருந்து, ஆசை இருந்து உன்னை பார்க்கறதே, அந்த பார்வையே தனியாயிடும். அப்போ இதுதான் ஞானிகளுக்கும் நமக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். இந்த ப்ராப்ளமே என்ன மெயின் ப்ராப்ளம் அப்படின்னா, ராமகிருஷ்ணர் சொல்றாப்புல, பரமஹம்சர் சொல்ற, எல்லாருக்கும் குருவா இருக்கணும்னு தான் ஆசையா இருக்க வேண்டிய, ஒருத்தனுக்கான சிஷ்யனா இருக்கணும்னே ஆசை இல்லை. அரை புஸ்தகம் படிக்கிறதுக்கு முன்னாலே ஒரு உடனே பீடாதிபதி போட்டுற போர்டு.
ஏன்னா உபதேசம் பண்றதுங்கிறது சௌரியமா இருக்கு, சிஷ்யனா இருந்து கேட்கறதே தான் கஷ்டமா இருக்கு. அதனால எது சௌரியமோ அதையே பண்ணிவிடலாம். ஆனால் பெரிய ஞானிகள்லாம் எப்படி இருக்கான்னா அவ எப்பொழுதும் சிஷ்யாளாவே தான் இருக்க ஆசைப்படுறா. இந்த ஆச்சாரியாள் அப்படின்னா சங்கரர் அப்படின்னா அந்த பெரியவா உருகிற உருகல் அப்படியே விசிபிளா கண்ணால பார்க்கலாம். பெரியவா தீர்த்தம் கொடுத்துட்டு இருக்கா, எல்லாம் முடிஞ்சு தீர்த்தத்துக்கு முதல்ல கொடுக்க போறா, வந்து உட்காந்துருக்கா. பெரிய அத்வைத சபா வேதாந்த சதஸ் நடந்து, அதுக்கு பெரிய பெரிய பண்டிதாள்லாம் வந்திருக்கா. அவள்லாம் நிற்கிறா. இந்த ஜனங்கள்லாம் வந்து விழுந்து மேலே விழுமா. அதனால என்ன பண்ணார், இந்த ஆர்கனைஸ் பண்ற மடத்து மேனேஜர் அவர் சொன்னார், இந்த வித்வான்கள்லாம் இந்த பக்கமா வாங்கோ, சிஷ்யாலாம் இந்த பக்கம் வாங்கோ அப்படின்னார். தீர்த்தம் வாங்கிக்க. என்ன சொன்ன அப்படின்னா, சங்கர ஜெயந்தி உற்சவத்துல இது. உடனே வித்வான்கள்லாம் இந்த பக்கம் வாங்கோ, சிஷ்யாலாம் இந்த பக்கம் வாங்கோன்னே அப்படின்னார். ஆச்சாரியால் சன்னதிக்கு முன்னால வித்வான் வேற தனியா இருக்காளா என்ன அப்படின்னா, அவருக்கு முன்னால எல்லாருமே சிஷ்யா தாண்டா அப்படின்னு. ஆச்சாரியால் சன்னதியில வித்வான் தனியா, அவரை விட வித்வான் யாரானு உண்டா, இல்ல அவருக்கு சிஷ்யன் இல்லையா, வித்வானா இருந்தா சிஷ்யன் இல்லையா என்னவோ. அதனால அவ சன்னதியில எல்லாருமே சிஷ்யன் தாண்டா. இவர் மெட்ராஸ்ல இருக்கார். அங்கங்க போற இடத்துல இவருக்கு ரிசப்ஷன் கொடுக்குற, அல்ல யாரோ பேசினா பேசுறதே ஒரு பிரமுகர் பேசுறார். பெரியவாளை தூக்கி வச்சு பேசணும் அப்படின்னு யாரையான உட்காந்து அவளை தூக்குறது தானே சம்பிரதாயம். முடிஞ்ச மட்டும் தூக்குறது, கை வலிக்கிறது, உடனே கீழே தாரணம் போட்டுறது கை வலிச்சோன்னு, அவ்வளவுதானே. அது மாதிரி ஏதோ ஆஹா ஊஹுன்னு பெரியவா பேசாதோ உட்காந்துருக்கா சிவனேன்னு. அவர் பெரியவாளை பத்தி ஏதான ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தான் பரவாயில்ல, பெரியவாளை பத்தி சொல்லிகிட்டே வருது. பெரியவா பாருங்கோ எப்பேற்பட்ட ஞானி, எத்தனை நாள் இருந்து நமக்கு கொடுத்துருக்கா பழுத்த பழம் ஆய் ஊய் அப்படின்னு சொன்னவர். இதே பாருங்கோ பெரியவாளுக்கு முன்னால் இருந்தவர் ஆஃப்டர் ஆல் 8 days தான் இருந்தார் அப்படின்னு. பெரியவாளோட குரு 8 நாள் தான் இருந்தா. மொத்தமே சன்னியாச வாயிண்டத்துலேருந்து பீடாதிபதி இடாதிபதினு ஒண்ணுமே வருதுங்கல்ல. அதை சொன்னார். இது சொன்னோன்னு பெரியவாளுக்கு கோபம் வந்துட்டு, என்ன சொன்ன அப்படின்னு. என்ன சொன்னேன் அப்படின்னு. இல்லை என்னமோ என்னை பத்தி என்ன சொன்னேன், ஏதோ சொன்னேன், என் குருவை பத்தி என்ன சொன்னேன் அப்படின்னு. நான் ஒன்றும் தப்பா சொல்லலையே அப்படின்னு. இல்லை இங்கிலீஷ்ல என்னமோ சொன்னியே அப்படின்னு. என்ன சொன்னேன், அவ 8 நாள் தானே இருந்தானே, அதை எப்படி சொன்னேன் அப்படின்னு. ஆஃப்டர் ஆல் 8 days தான் சொன்னேன். ஏன் அவர் வெறும் 8 நாள் தான் இருந்தாலும் உனக்கு மட்டமா போயிடுத்தான்னு அப்படின்னு. நமக்கு லோக ரீதியா அப்படிதான் இருந்தோம். 8 நாள் ஒருத்தர் ஒரு ஆசிரமத்துல இருந்து அவர் என்ன ஜபம் பண்ணி தபம் பண்ணி பெரிய ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடையறதுக்கு முடியாதுங்கிற பாவத்துல வேற ஏதோ மனசுல வச்சுன்னு சொல்லிக்க. அதை பிடிச்சிட்டா விரிவா சொல்றா, ஓஹோ அவர் 8 நாள் தான் இருந்தாலும்னா உனக்கு மட்டமா இருக்கு போல இருக்கு, அதனால அவர் என்ன ஞானத்தை அடைஞ்சிருக்க போறார், மோட்சத்தை அடைஞ்சிருக்க போறார், சாதனை பண்ணியிருக்க போறாருன்னு உனக்கு சந்தேகம். நான் இப்படி 60 வருஷமா எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அதனால எனக்கு நல்லா வந்து கொடுத்து அப்படின்னு உனக்கு எண்ணம், அதுக்காக தானே அப்படி சொன்னேன் அப்படின்னு. ஒன்றும் பதில் சொல்லலை. இவர் இது மாதிரி இதுக்கு அர்த்தம் பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. அவர் ஏதோ ஸ்லிப் ஆஃப் த டங் சொல்லிவிட்டார். உடனே பிரிவா சொல்றான், பொடா செடு உனக்கு என்ன தெரியும் அவரை பத்தி. இப்படி ஞானத்தையும் மோட்சத்தையும் அடையறதுக்கு அவருக்கு 8 நாள் போந்தது. நானும் 60 வருஷமா மண்டையை உடைச்சுக்கிறேன், இன்னும் ஒன்றும் முடியல, உங்களோடலாம் திண்டாடினது தான் மிச்சம் அப்படின்னு. அதனால அவளுக்கு அந்த வினயம் அப்படிங்கிறது ரொம்ப சகஜமாவே, இதுக்கு ஏதோ முன்னாலே சொன்னாப்புல பவ்யமா இருக்கணும்னா உடனே இப்படியே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நேச்சுரலா இருக்கும்.